காமராஜரை இழிவாக பேசிய யூடியூபர் முக்தாரை கைது செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடியில் அனைத்து நாடார் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், அமைப்புகள் பங்கேற்பு. தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரை இழிவாக பேசிய யூடியூபர் முக்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடியில் அனைத்து நாடார் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு நாடார் பேரவை வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் எஸ் ஜெயச்சந்திரன், பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்க அமைப்பு நிறுவன தலைவர் SP மாரியப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பனங்காட்டு மக்கள் கழகம் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் சிலுவை நாடார், தமிழ்நாடு நாடார் பேரவை தென்மண்டல தலைவர் பொன்ராஜ் சிவா, காமராஜர் லட்சிய பேரவை பிரசன்னா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநில வர்த்தக அணி செயலாளருமான சீனாத்தான செல்லபாண்டியன், காங்கிரஸ் INTUC பொதுச் செயலாளர் பெருமாள் சாமி, தமிழக வெற்றிக்கழக மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல், தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு மாநில தலைவர் இளவரசபாண்டியன், சத்திரிய சான்றோர் படை ஹரிநாடார், தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் விநாயகமூர்த்தி, பனங்காட்டு மக்கள் கழக மாநில செயலாளர் சொர்ணவேல் குமார், பனங்காட்டு மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ், சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ரூபன், தமிழ்நாடு பனைபொருள் வாரிய உறுப்பினர் காங்கிரஸ் எடிசன், பாஜக காசிலிங்கம், மூத்த வழக்கறிஞர் ராஜ ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். முக்தார் அகமதுவை கண்டித்து பல்வேறு நாடார் அமைப்பினரும் பல்வேறு சமூக அமைப்பினரும் கலந்து கொண்டு முக்தார் அகமதுவை தமிழ்நாடு அரசு கைது செய்யாததை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீனாத்தான செல்லபாண்டியன் பேசியதாவது: உலக அளவில் பெருந்தலைவர் என்ற பெயர் காமராஜர் ஒருவருக்கு பொருத்தமானது. இவரது ஆட்சி காலத்தில் மக்களின் வாழ்வாதாரமான குடிநீர் சீராக தங்கு தடையின்றி கிடைப்பதற்காக எத்தனை அணைக்கட்டுகள் கட்டியுள்ளார். இதன் மூலம் பலரும் பயன்படுத்துகிறார்கள். அதுபோல் அனைத்து தரப்பு குழந்தைகள் படிக்க வேண்டும் என அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என்று போற்றப்படுகிறார். உத்தம தலைவரை இழிவாக பேசி தனது வயிற்று பிழைப்புக்கு நடத்தி வரும் முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பு சமூகத்தினர்கள் மற்றும் அமைப்பினர்கள் காவல் நிலையத்தில் தொடர்ந்து புகார் அளித்து வரும் நிலையில் தமிழக அரசு இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறது. இதை பார்க்கும் பொழுது திமுகவின் கைக்கூலியாக முக்தார் செயல்படுகிறார் என சந்தேகப்பட வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே திமுக MP திருச்சி சிவா காமராஜரை இழிவாக பேசிய விஷயத்தில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த விஷயத்திலும் திமுக அரசு மௌனம் சாதித்தது. மட்டுமல்லாமல் திருச்சி சிவாவையும் கண்டிக்கக்கூடவில்லை. இனியும் உத்தம தலைவர் காமராஜரை இழிவாக பேச யாரையும் அனுமதிக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் சிலர் இழிவாக பேசி வருவதை திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது வேதனை அளிக்கிறது. இது கண்டனத்துக்குரிய செயலாகும் என பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு நாடார் பேரவை வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் ஜெயச்சந்திரன் பேசுகையில் பல்வேறு கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தியும் பெருந்தலைவர் காமராஜரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் மை இந்தியா என்ற யூடியூப் சேனலில் ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தி ஊடக கோமாளி முக்தார் அகமது பேசியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஜாதி மத கலவரம் தூண்டவிடப்பட்டு செயல்பட்டு வரும் சமூக விரோதி முக்தார் அகமதுவை அவருக்கு பின்னணியிலிருந்து செயல்படும் சமூக விரோத கும்பல்கள் மீதும் புலன் விசாரணை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். மேலும் மை இந்தியா என்ற யூடியூப் சேனலை முடக்கம் செய்து மேற்படி காமராஜர் பற்றியும் நாடார் சமுதாயம் பற்றியும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் பேசிய பதிவுகளை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும். இல்லாவிடில் நீதிமன்றம் தமிழர்கள் அனைவரும் தமிழாக இணைந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சார்பில் அனைத்தும் ஒன்றாய் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக யாரோ சில நபர்கள், சில கயவர்கள் உனக்கு
நாங்கள் ஏற்கனவே வந்து போன ட்ரிப்பு இந்த திருச்சி சிவா அவங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். கருப்பு முதலமைச்சர் வந்தால் கருப்பு கொடி கட்டணும், அதுக்கு செஞ்சோம். அடுத்த ட்ரிப்பு என்ன செய்யறாங்க, இந்த கொடி கட்டுறாங்க, பல கோடி வசூல் பண்ணி கொடி கட்டுறாங்க, டிஎம்கே கொடி, அதுக்கு இடையில எல்லாம் கருப்பு கொடியாக இருக்கும். அவருக்கு வர முடியாது. கண்டிப்பாக கருப்பு கொடி தான், கண்டிப்பாக உங்களுக்கு சரி சந்தோஷம். எல்லாரும் வந்தது சந்தோஷமா இருக்கு.